வணக்கம் அன்பு சொந்தங்களே. ஆக்சுவலாக நேற்று கூடலூர் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் நம்பியூர் உழவன் ரோட்டரி மற்றும் செந்தூர் பாலிடெக்னிக் கல்லூரியின் சார்பாக அனுப்பி வைக்கப்பட்டது. ஆக்சுவலாக அந்த வாகனத்தை நமது நம்பியூர் உழவன் ரோட்டரியின் தலைவர் ரொட்டீரியன் முத்துக்குமரன் அவர்கள் கொடியசைத்து அனுப்பி வைத்தார். ஸோ அந்த பொருட்கள் இன்றைக்கி கரெக்டாக ஆன் டைமில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு பதிவு. மற்றும் நிறைய பேருக்கு சேவை செய்யணும், நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். பட் அவங்களால சரியான நேரத்தில் செய்ய முடியாது. அதற்கு காரணங்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க் பிஸி, நேரமின்மை, இந்த காரணங்களால் அவங்களால செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்னொரு சந்தேகங்களும் இருக்கும். நாம் ஒருத்தரை நம்பி இந்த மாதிரி நிவாரணப் பொருட்களை அனுப்புறதுக்கு ஒருத்தர்கிட்ட அமௌண்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது சரியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி உதவி செய்யும் நோக்கத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ரோட்டரி மூலிமா என்னென்ன உதவிகள் செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றின ஒரு பதிவு தான் இந்த பதிவு. ஆக்சுவலாக இப்போ கூடலூர் பகுதியில் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் பார்த்திங்கன்னா எல்லா தன்னார்வ தொண்டர்களும் சரி, ரோட்டரியும் சரி, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் ஒரு அங்கம் தான் இப்போ நடந்துகிட்ருக்க ஒரு விஷயம். நம்பியூர் உழவன் ரோட்டரி தங்களால் இயன்ற உதவி பார்த்திங்கன்னா அரிசி, பருப்பு மற்றும் போர்வை, பெட்ஷீட்டு, பக்கெட், மக்கு, இந்த மாதிரி அவங்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து அதெல்லாம் நிவாரணப் பொருட்களாக கொண்டு போய் அங்கே சேர்த்துருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு ஷார்ட்ஸ் தான் நாம் நேற்றே போட்டிருந்தோம். ஸோ அது சரியாக அந்த டைமுக்கு மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. ஸோ அதோட வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே மக்களுக்கு வழங்கப்பட்ட இந்த நிவாரணப் பொருட்களோட ஃபோட்டோஸ் தான். யாரெல்லாம் போயிருந்தாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம ரோட்டரி பற்றி பேசணும் இல்லைங்களா. இப்போ சேவை அப்படின்னு சொன்னாவே முதல்ல முன்னாடி நிற்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரோட்டரி தான். ரோட்டரி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு பன்னாட்டு சுழற் சங்கம். ரோட்டரியோட மெயின் விஷயமே என்னென்னு பார்த்திங்கன்னா சேவை மனப்பான்மையை இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து தான் இந்த ரோட்டரி பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்பட்டது. இப்போ உலகம் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா 34,282 சங்கங்கள் இது வரைக்கும் இருக்குது. அதில் உறுப்பினர்களாக எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா 1.2 மில்லியன் உறுப்பினர்கள் அதில் இருக்காங்க. ஸோ எந்த ஒரு அசாதாரண சூழ்நிலைகள் வரும்போதும் பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் கண்டிப்பாக அங்கே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சேவை மனப்பான்மை உள்ள சங்கத்தில் நீங்களும் இணைந்து, ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, நிறைய பேருக்கு சேவை செய்யணுங்கிற அந்த எண்ணம் இருக்கும். ஆனால் அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது சரியாக போய் சேருமாங்கிற சந்தேகத்தில் அவங்க செய்யாமல் இருப்பாங்க. ஸோ அதற்கு ஒரு சரியான வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரோட்டரி சங்கங்கள் மூலிமா நீங்கள் சேவை செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல பயனை தரும். இது சேவை மனப்பான்மை மட்டுமல்லாமல் நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, அப்போ ரோட்டரி சங்கத்தில் இணையும் போது உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய காண்டாக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அது மூலிமா உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம், நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ இதெல்லாமே ரோட்டரியோட அட்வான்டேஜஸ். இப்போ ரோட்டரி அப்படின்னாவே சேவை அப்படிங்கிற இதை தான் நான் சொன்னேன். இப்போது அசாதாரண சூழ்நிலைகள் எங்கே நடந்தாலுமே அங்கே ரோட்டரி சங்கங்கள் இருக்கும். ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் கண்டிப்பாக அங்கே சேவை செய்யறதுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம். நம்ம உலகம் முழுவதுமே இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு அசாதாரண சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு அப்படின்னா அது எல்லாருக்குமே தெரியும். அந்த COVID-19 2020, அதாவது ஆக்சுவலாக 2019 இல்லை மற்ற பக்கத்தில் இருந்துச்சு. நமக்கு 2020 அதோட தாக்கம் வர ஆரம்பிச்சிது. ஸோ அதுவும் 2020 கூட ஃபஸ்ட் கோவிட்டில் அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை. 2021 செகண்ட் கோவிட்டில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் இந்தியாவில் பாதிப்பு இருந்துச்சு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் பெரிய பாதிப்புகள் இருந்துச்சு. அந்த டைமில் ரோட்டரியோட பங்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, ஈரோடு மாவட்டத்தில் 11 ரோட்டரி சங்கங்கள் இணைந்து 14 கோடி ரூபாய் நிதி திரட்டி
45 நாட்களில் 500 ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் கொண்ட ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம பெருந்துறை ஐஆர்டி மெடிக்கல் காலேஜ் வளாகத்தில் வந்து கட்டி முடித்தாங்க. இது உண்மையிலே மிகப்பெரிய விஷயம். ஸோ அதற்கு அங்கீகாரமாக தான் வந்து அந்த விஷயத்துக்கு வந்து என்ன கிடச்சிது அப்படின்னா, அந்த கட்டிடம் வந்து கின்னஸ் புத்தகத்துலேயும் சரி, நம்ம லைக்கா சாதனை புத்தகத்துலேயும் இடம்பெற்றுருந்துச்சு. ஏன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்கள் கொண்டதாக தான் இந்த ரோட்டரி சங்கம். ஸோ சேவை மனப்பான்மை, நம்ம சேவை செய்யணும்னு எண்ணங்கள் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கண்டிப்பாக அந்த ரோட்டரி சங்கத்தோடு இணைந்து நம்ம மக்களுக்கு வந்து சேவை செய்யலாம். இதை வந்து இந்த பதிவு வந்து அதுக்காக தான் நான் வந்து போகிறேன். நிறைய பேருக்கு வந்து சேவை செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்கும், ஆனால் அது வந்து நேரங்காலங்கள் மற்ற ஒரு சில சூழ்நிலைகளால் வந்து அவங்களால செய்ய முடியாது. கண்டிப்பாக வந்து ரோட்டரி மூலிமா நீங்கள் வந்து சேவை செஞ்சீங்க அப்படின்னா அது 100% மக்களுக்கு போய் சேரும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அசாதாரண சூழ்நிலைகள் மட்டுமல்ல, ரோட்டரிங்கிறது வந்து ரெகுலராகவே நீங்கள் அந்தந்த பகுதியில் இருக்கிற ரோட்டரி சங்கங்கள், அந்தந்த பகுதியில் இருக்க ஸ்கூல்ஸு, மற்றபடி முதியோர் இல்லம்ஸ், இந்த மாதிரி என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, யாருக்காவது வந்து உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோட்டரி சங்கங்கள் உதவி செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ அந்த ரோட்டரி சங்கங்களில் வந்து நீங்கள் இணையணும் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ரோட்டரி சங்கத்தில் வந்து இணையணும் அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு 10 முதல் 15,000 ரூபாய் வரை பார்த்திங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து வாங்குவாங்க. இது மட்டும்தான் நீங்கள் ரோட்டரியில் வந்து சேரத்துக்கான கட்டணம். அந்த அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நலத்திட்டங்களுக்கு ப்ளஸ் வந்து ரோட்டரி இன்டர்நேஷ்னலுக்கு ஒரு பார்ட் அமௌண்ட்டு அந்த மாதிரி வந்து போயிடும். ஸோ நீங்கள் சேவை மனப்பான்மையில் சேவை மனப்பான்மை உள்ள நீங்கள் வந்து சேவை செய்யணும் அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட் வே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா யாராவது வந்து படிக்க முடியாத ஒரு ஏழை குழந்தைக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கோ இல்லை மருத்துவ செலவுக்கோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த ரோட்டரி வந்து சங்கங்கள் மூலிமா உதவி வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நமது நம்பியூர் உழவன் ரோட்டரி இப்போ வந்து கூடலூர் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அந்த நிவாரணப் பொருட்களை வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. இந்த சங்கமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடந்த காலங்களில் வந்து ரொம்ப பெரிய சங்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. நீண்ட வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த சங்கம்னு சொல்ல முடியாது. ஆரம்பித்து ஒரு சில வருடங்கள் தான் ஆகுது. பட் அந்த ஒரு சில வருடங்கள்லேயே மற்ற சங்கங்கள்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்து தன்னோட சேவையை வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ரோட்டரி நம்பியூர் உழவன் ரோட்டரி சங்கத்தில் மட்டும் சேரணும் அப்படிங்கிறது இது கிடையாது. நீங்கள் சேவை மனப்பான்மை உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் வந்து சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் பகுதியில் இருக்கிற ஏதாவது ஒரு ரோட்டரி சங்கத்தில் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிட்டு உங்கள் சேவையை வந்து தொடருங்கள். கண்டிப்பாக அது மக்களுக்கு 100% போய் சேரும். உங்களுக்கு வந்து எந்த விதமான டவுட்டுமே வர தேவையில்லை. எந்த விதமான டவுட்டும் வர தேவையில்லை. அது 100% வந்து மக்களை சென்றடையும். ஸோ இப்போ நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்ல நிவாரணப் பொருட்கள் வந்து போய் சேரணும். இப்போ இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை வந்து இன்னும் தொடரும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதோட நிவாரணப் பொருட்களோட தேவைகளும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ உங்களால் ஆன உதவிகள் வந்து பக்கத்தில் இருக்க ரோட்டரி சங்கங்கள் மூலிமா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.